ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஒரு கடையில் போய் போயிருந்தோம். அது நல்ல ஃபர்னிச்சிங் ஷாப்பு. நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு அதில் ஒரு வசனத்தை பார்த்தோம். அப்போ அந்த வசனத்தை பார்த்த உடனே ஒரு பெரியவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன ஐயா சிரிக்கிறீங்கண்ணே? ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னார். ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னார். நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு வேதவாசம். அப்போ உலக மார்க்கமாக நம்ம இந்தியாவில் வாழும்போது ஒரு தொழில் பண்ணணும்னா முதல்ல அவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும், முன்பணம் இருந்தவங்களா இருக்கணும், பணக்காரங்களாக இருந்தவங்களா இருக்கணும், தொழில் பாரம்பரியம் இருந்தவங்களா இருக்கணும். இப்படி எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சுற்றி உடைப்பாங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி உடைப்பாங்க, மஞ்சள் தொளிப்பாங்க, சாமி படங்கள் வச்சுருப்பாங்க, பொட்டலம் கட்டி தேங்காய் தொங்க விட்ருப்பாங்க. ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு சாமியார்கள் சொன்னதும் பெரியவங்க சொன்னதையும் அங்கே படைச்சிகள் வச்சுருப்பாங்க. நாம் மட்டும் இங்கே நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்க வசனம் இருக்குத அப்படின்னாங்க. சரியா அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்தாப்புல பாருங்க டேவிட், எதிர்த்தாப்புல பாருங்க. நான் சொல்லுங்க என்ன, அந்த வீடு ஓடு போட்ட வீடு. இந்த ஏரியாவில் வரும்போது இங்கே எல்லாம் குடிசைகளாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் இன்னைக்கு 3 மாடி 4 மாடி பெரிய இடமா இருந்தால் 10 மாடி பில்டிங்லாம் வந்துடுச்சு. இது மட்டும் இன்னும் ஓடு போட்ட வீடாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த வீடு தான் பெரிய வீடு, பின்னாடி இடம், அக்கம் பக்கம் இந்த ஏரியாவே அவங்களுக்கு சொந்தமாக இருந்து அந்த ஓனர் ஒரு கார் டிரைவராக இருந்து பொது சில சேவைகளை பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணி நல்ல மனுஷன், நல்லா முன்னேறிட்டு வந்தார். திடீர்னுட்டு அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அது எப்படி இறந்தாரோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு அந்த வீட்டில் அந்த வீட்டம்மா பொறுப்பெடுக்கிறாங்க. அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. இந்த 4 பிள்ளைங்களில் 2 பையன் 2 பொண்ணுங்க. ஆனால் இந்த அம்மா அந்த தொழிலையோ அந்த பிள்ளைங்களையோ ஒரு நல்வழியில் ஒரு போராட்டமான ஒரு காரியங்களில் வளர்க்கணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. போராடணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு கல்வி ஞானத்தை தாயானவங்க கொடுக்கவே இல்லை. மாறாக அந்த அம்மா கொஞ்சம் வசதியான வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் சம்பாதிச்சு வச்சுருந்த சொத்தை எல்லாம் அந்த அம்மா பேருக்கு எழுதிக்கிடுச்சு. அதாவது உரிமை கொண்டாடிக்கிடுச்சு. அவங்க தங்கச்சிங்களை அண்ணன்களை எல்லாத்தையும் விரட்டி விட ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் அவர் ஆக்ஷனில் இறந்துட்டார். ஒரு மனப்போராட்டம் கூட சொல்லலாம். இதுக்கு பிறகு இந்த அம்மா இந்த சொத்தை டெவலப்மெண்ட் பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லை. அதில் வாடகையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே வாழ்க்கையை கடத்திக்கிட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு நுகத்தடியை சுமக்கிற மாதிரி கல்வி அறிவையும் கொடுக்கல, வாழ்க்கையில் போராடணுங்கிற ஒரு போராட்ட அறிவையும் கொடுக்காம இருக்கிற காசை சம்பாதிக்க வேண்டியது, நல்லா லிப்டிக் போட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, சுற்ற வேண்டியது, இந்த தொழில் செய்தால் மட்டும், அந்த தொழில் செய்தால் மட்டும், பெரிய தொழில் செய்யணும், ஆஃபீஸுக்கு போகணும், காரில் போகணும் அப்படிங்கிற கனவுகளை பிள்ளைங்களுக்கு ஊட்டி அதுக்கு சரியான கல்வி அறிவும் இல்லாமல் கைத்தொழிலும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வாங்கி வச்சிருந்த சொத்துக்கள் காலி ஆகிட்டே வந்துச்சு. அவர் பக்கத்தில் வீடு கட்டி வாடகை விட்டுருந்த வாடகை, இந்த காசுகள் பிள்ளைங்க வளர வளர பத்தாமல் போய் வெளியில் வட்டிக்கு வாங்கி அந்த சொத்துக்கள் ஒன்று ஒன்றா அவங்கள விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு வயசும் ஆயிடுச்சு. இப்போ இந்த நிலமும் கையை விட்டு போகுது. ஏன் இந்த அம்மா இந்த 4 பிள்ளைங்களையும் ஏன் ஒரு அறிவுபூர்வமாக வளர்க்கலை? ஆமாங்க, அது எந்த மதத்தில் சேர்ந்தவனும் எந்த மார்க்கத்தை சேர்ந்து பிறந்து வளர்ந்தாலும் போராடுற குணமும்
முன்னேறணுங்கிற எண்ணங்களும் தாய் வழியாவோ தன் வழியாவோ முன்னேறலைன்னா கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது உன் தேவனுக்கும் பின்பு உன் தாய் தந்தைக்கும் கீழ்ப்படிவாயன்னார். அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னா, ஒரு அம்மா ஒரு முன்னேற்றம் இல்லாத மைண்ட் உள்ளவங்களா இருக்கலாம். ஒரு தந்தை ஒரு முரடராக இருக்கலாம். நாம் அவங்களுக்கு பிள்ளையா பிறந்தா நாம் செய்த பாவமா இல்லை என்ன? அப்போது ஆண்டவர் ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு மனுஷர்களோட காமிச்சு, இவங்க இப்படி இப்படிலாம் முன்னேறினாங்க, இந்த பாதையை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்கிறது தான் வேதம், பள்ளிக்கூடம், நல்லொழுக்கம், நல் கல்ச்சர்னு ஏகப்பட்டதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த அம்மா போதித்ததெல்லாம் பந்தா வாழ்க்கை. இந்த அம்மா மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதுமே தங்களுடைய தொழிலையோ தங்களையோ பெரிதாக நினைக்காம யாரோ ஒருவங்க பெரிதாக வாழ்கிற வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்தாதான் இந்த பூமியில் வாழ்க்கைங்கிறத மனசில் வச்சுக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை நோக்கி இந்த வாழ்க்கையை விட்டுருதாங்க. அதாவது தெரியாத தொழிலை செய்தவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டாம்பாங்களா, இதுதான். அந்த அம்மா அந்த நேரத்தில் அந்த கார் டிரைவிங்கில் போனதுக்கு பிறகு இந்த கல்வி அறிவியாக வளர்ந்து பிள்ளைங்களுக்கு ஒரு டிரைவிங்கையோ இல்லை ஒரு மெக்கானிஷத்தையோ இல்லை ஒரு மளிகை கடையோ இல்லை ஒரு டெய்லரிங் கடையோ ஏதோ ஒரு சிறு தொழிலை வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களும் அதை கற்றுக்கிட்டு இருந்துச்சுங்கன்னா அதுங்க நல்லா இருந்திருக்கும். அதுங்க அம்மா மாதிரியே நூலை போல் சேலை, சேலையை போல் நூலுங்கிற மாதிரியும் சாப்பிட வேண்டியது, பல்ல வளர்க்க வேண்டியது, லிப்டிக் போட வேண்டியது, ஊரில் போகிறவனை வெறுப்பேற்ற வேண்டியது. நாங்களும் வளர்ந்தோன்னு வளர்ந்தாங்க, பெரிய மாப்பிள்ளையை தேடினாங்க, கடைசியில் கிடைச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அங்கேயும் போய் அந்த வாழ்க்கை. ஸோ ஒரு வெற்றியில் அதில் ஒரு சில பிள்ளைங்க நல்லா இருக்குது, ஒரு சில பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ தாயோட பாசங்கள் பெரிதாக நினச்சி வாழ்வான காரியங்களை விட்டு போகிறவங்கள ஏகப்பட்ட பேரை பார்க்குறோம். அதில் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் எதுவுமே கிடையாது. முன்னேற்றமான வாழ்க்கை. அப்போ நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா, நம்ம கால் வச்ச உடனே ஆசீர்வதிச்சிட மாட்டார். நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து, கடவுளை நினச்சி பார்த்து, கடவுளுக்கு பயந்து நுகத்தடியை ஏற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போராட தான் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு டெய்லரிங் கடையை வச்சுருக்காருன்னா இதில் 100 டெய்லர் இருக்காங்கன்னா இதில் ஒரு சிலவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த தொழிலை இவர்கிட்ட செய்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு மெக்கானிஷியம் எடுத்துக்கிட்டோம்னாலும் 100 மெக்கானிஷியத்தில் இவர் செய்தால் கரெக்டாக இருக்கும். அப்படி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவாங்க. அப்படி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகின மனுஷன்தான் முன்னேற முடியுமே தவிர, அவங்க குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க, இவர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தூக்கி கொண்டு அங்கே வச்சிட்டோம்னா அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியாது. ஏன்னா அவங்க மைண்டு தனி. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குறவங்களால தான் முன்னேற முடியும். அதுதான் கால் வச்ச தேசம் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ ஒரு தலைவர் வர்றாருன்னா அவர் உண்மையாக தேசத்துக்காக உழைச்சி போனார்னா அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு கல்வி தந்தை காமராஜர். ஏன் அவர் இந்த உலக மார்க்கமான அரசியல்வாதியாக வாழாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தியாகமாக செய்ததுனால சொத்து சேர்க்கலை, சுகம் சேர்க்கலை. இன்றைக்கி அவர் பேர் இல்லாத ஊரே இல்லை. ஏன்னா ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், இல்லை ஒரு தெரு பேராக இருக்கும், இல்லைன்னா ஒரு கல்விக்கூடத்துலையா இருக்கும். அவ்வளோ பெரிய சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். மறக்க முடியாது. எத்தனையோ பேர் எத்தனையோ கோடி சொத்தை சேர்த்து வைக்கலாம். ஆனால் அந்த சொத்தெல்லாம் இருக்குமா? பறந்து போயிடும். இப்போ பாருங்கள், இந்த அம்மா வீட்டுக்காரர் சேர்த்து வச்ச சொத்து போச்சு. அப்போது எந்த சொத்து பெருசு அப்படின்னு சொன்னால் போராடுற வாழ்க்கை, கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை. அப்போதான் நம்ம கால் வைக்க தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இதே பக்கத்தில் அவங்க மகா தான், இவங்க அம்மாவுடைய வாழ்க்கையை வாழாமல் நல்லவங்களுடைய ஆலோசனை கேட்டு சர்ச்சுக்கு போச்சு. அதை சொன்னாங்க, வியாதி பிடிச்சி மதம் மாறி போச்சுன்னு சொன்னாங்க. அது அங்கேவே ஃபாதருங்கள்கிட்டையும் நல்லவங்கக்கிட்ட பழகி வாழ்க்கையில் முன்னேறி அம்மாவோட இன்றைக்கி வசதியாக இருக்குது. இந்த அம்மா சொல்லுது தாயை பார்க்கல, அது பிசாசுன்னு திட்டிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா சொல்லுது திட்டினா திட்டிட்டு போட்டால் அது சோம்பேறி, என்னால் முடிஞ்ச உதவி பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இப்போ தாய்க்கு தன்னுடையவனால் முடிஞ்ச உதவியை பண்ணுது. இருந்தாலும் தாய் திருந்துற பாடு இல்லை. இப்படி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நாம் நல்லதை தேடி போனால் நல்லதே நடக்கும். கடவுள் நம்மளோடு இருப்பார். இதுதான் கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமாங்க, கடவுளுக்கு பயந்து உண்மையாக உழைச்சி நல்லொழுக்கத்தமாக ஓடும்போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன்.